بسم الله الرحمن الرحيم. النافع رضي الله تعالى عنه قال: إن ابن عمر كان يقف عند الجمرتين الأوليين وقوفا طويلا يكبر الله ويسبحه ويحمده ويدعو الله ولا يقف عند جمرة العقبة. رواه مالك. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நேரடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களது அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலால் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர முடிவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தந்திர முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ஜி சம்பந்தமான பாடங்களை, ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. அருமையானவர்களே, நாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜம்ரத்தில் எப்படி கல்லெறிவார்கள் என்பதை நாஃபி அவர்கள் விளக்கி சொல்லும் பொழுது, யகிஃபு இன்தல் ஜமரத்தைன், முதல் அல்லது இரண்டாவது, முதல் மற்றும் இரண்டாவது இடத்தில் சிறிய ஷைத்தான், நடு ஷைத்தான், இந்த இரண்டு இடங்களிலும் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கல்லெறியக்கூடிய சமயத்தில் நின்று வகூஃபன் தவீலன், நீண்ட நேரம் நின்று, யுகப்பிருல்லாஹ, தக்பீர் சொல்லி, அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி, நீண்ட நேரம் தக்பீர் சொல்லி, வயுஸப்பிஹு, நீண்ட நேரம் தஸ்பீஹ் செய்து, வயஹமிதுஹு, நீண்ட நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி, வயதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. முதல் ஷைத்தான், இரண்டாவது ஷைத்தான், சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், இப்படி சொல்லுவாங்க. இந்த இரண்டு இடங்களிலும் கல்லெறியக்கூடிய சமயத்தில் நீண்ட நேரம் தஸ்பீஹுகளும் தஹ்மீதுகளும் தக்பீர்களும் சொல்லி துஆ செய்து கொள்வாங்க என்பதை அவருடைய ஹஜ்ஜின் பொழுது நடந்த செய்தி. வலா யகிஃபு இன்த ஜமரத்துல் அகபா, பெரிய ஷைத்தான், மூணாவதாக இருக்கக்கூடிய பெரிய ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஜம்ரத்துல் அகபா, அதுக்கு பேர், அங்க போய் நின்று கல்லெறிந்து விட்டு நிற்காமல் சென்று விடுவார்கள் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய கிரியை. ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம், முதல் நாள் 10வது நாள் ஜம்ரத்துல் அகபாவில் மட்டும் கல்லெறிந்து விட்டு, அது முற்பகல் நேரத்தில் கல்லெறிந்து விட்டு சென்று விடுவார்கள். முதல் நாள் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல்லெறிஞ்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. பிறை 11, பிறை 12 இந்த நாட்களில் முற்பகலுக்கு பிறகு, மதிய நேரம், உச்சி சாய்ந்த பிறகு சின்ன ஷைத்தான், பெரிய நடு ஷைத்தான் இரண்டுக்கும் கல்லெறிந்து துவா செஞ்சுட்டு, மூணாவது ஷைத்தான் கல்லெறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதே போல பிறை 12 அப்படிதான், 13 தங்குனா 13வது நாளும் என்ன பண்ணணும், இப்படி செய்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. இதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய முவத்தா மாலிக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹஜ்ஜின் பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஹர பிதுல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபாவில் துஹருடைய தொழுகையை தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல் ஹுலைஃபால தன்னுடைய லுஹருடைய தொழுகையை தொழுகிறாங்க. சும்ம தஆ பிநாகதிஹி, அறுத்து படியிடக்கூடிய ஒட்டகத்தை கொண்டு வர சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅஷஅரஹா ஃபீ ஸஃபஹத்தின் ஸனாமிஹா அல் ஐமன், அந்த ஒட்டகத்தினுடைய திமிழ், அந்த மேல் பகுதி இப்படி இருக்கும்ல, அந்த திமிழில் ஒரு ஒரு சின்ன கோடு போட்டு சின்ன ஒரு கீறலை ஒன்று ஏற்படுத்தி அடையாளம் விட்டுக் கொள்கிறார்கள். வசல்லத்தின் தமு, அதில் லேசா வரையக்கூடிய ரத்தத்தையும் துடைத்து விடுகிறார்கள். வகல்லதஹா நஅலைனி, அதனுடைய கழுத்தில் 2 பழைய செருப்புகளை, ஒரு 2 செருப்புகளையும் தொங்க விடுறாங்க. அதனுடைய கழுத்துல செருப்பையும் தொங்க விடுறாங்க. சும்ம ரகிப ராஹலத்தஹு, அதுக்கு பிறகு தன்னுடைய வாகனத்தை வர சொல்லி ஃபலம்மா இஸ்தவத் பிஹி அலல் பைதா, பைதா என்ற இடத்திற்கு சமமாக அந்த வாகனம் வந்த பொழுது தன்னுடைய தல்பியாவை நியத் செய்து கொண்டு தல்பியாவை சொல்லி அஹல்ல பில் ஹஜ், ஹஜ்ஜுக்குண்டான தல்பியாவை ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயணத்திற்கு போனார். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுவது என்னன்னா, அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியை ஏன் அடையாளப்படுவது, செருப்பு போன்ற மாலைகளை ஏதோ ஒரு அடையாளமாக விட்டு வைப்பது அப்படின்னா, குர்பானி கொடுக்கக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய பிராணிக்கு அடையாளம் விட்டு விட்டால் யாரும் அதை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இது வந்து குர்பானி கொடுக்கக்கூடியது, அறுத்து பலியிடுவது கொடுவதற்கு அடையாளம் விட்ட, இதே போன்ற அடையாளம் விட்டா யாரும் எந்த தொந்தரவும் அந்த பிராணியை செய்ய மாட்டாங்க என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஹதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தன் இலல் பைத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை வந்து கஅபத்துல்லாஹ்வுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆட்டுக்கு அல்லதஹா, ஒரு மாலையை போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இது எப்ப அப்படின்னா, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்ட வருஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில ஒரு குழுவை ஹஜ்ஜுக்காக வேண்டி அனுப்பி வைக்கும் பொழுது கஅபத்துல்லாஹ் அவர்களுக்கு செல்லும் பொழுது ஒரு ஆட்டை பலியிடுவதற்காக வேண்டி கையோட கொண்டுட்டு போகும்போது அதுக்கு ஒரு மாலையை கழுத்துல போட்டு விட்டு அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றுள்ளது. அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தபிஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜின் பொழுது ஆயிஷத்தல் பகரா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்காக வேண்டி ஒரு மாட்டை அறுத்து பலியிட்டார்கள், குர்பானி கொடுத்தாங்க. யௌமுன் நஹரி, குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த 10வது நாளையில் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நஹரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நிசாஇ, தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி பக்கரத்தன், தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி ஒரு மாட்டை அறுத்தார்கள். மேல சொன்ன ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்தாங்கன்னு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னா, தன்னுடைய மனைவிமார்களுக்கு எல்லோருக்கும் என்ன பண்றாங்க, ஒரு மாட்டை அறுத்து என்ன பக்கரத்தன் ஃபி ஹஜ்ஜத்திஹி, தன்னுடைய ஹஜ்ஜின் பொழுது ஒரு மாட்டை அறுத்தபடி எடுத்து குர்பானி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இன்னொரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஃபதலத்து கலாயித புதுன, ஒரு ஒட்டகத்திற்காக வேண்டி ஒரு மாலையை நான் பின்னினேன், நான் கோர்த்தேன். ஒட்டகத்திற்கு போறதுக்காக வேண்டி ஒரு மாலையை என்னுடைய
கையினாலேயே பியதிய, என்னுடைய கையினாலேயே ஒரு மாலையை கோர்த்தேன். சும்மா அல்லதஹா, அதை ஸல்லல்லாஹு அந்த ஒட்டகத்துக்கு அந்த மாலையை போட்டு விட்டாங்க. வா அஷ்அரஹா, சில அடையாளங்களையும் ஆக்கி கொண்டாங்க. வா அஹ்தாஹா, அதை என்ன பண்ணாங்க, பயணத்துக்காக வேண்டி அனுப்பி வைத்தாங்க. ஃபமா ஹர்ம அலைஹி ஷைஉன் கான உஹில்ல லஹு, ஹலாலாக்கப்பட்ட விஷயம் எதுவுமே ஹராமாக்கப்படவில்லை அன்றைய தினத்தில். அப்படின்னா என்ன, நீர் செய்து தல்பியாவை ஆரம்பிக்கல, ஹஜ்ஜுக்குண்டான காரியங்களை எதையும் தொடங்கல அந்த நாளையில் அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. ஹலாலாக்கப்பட்டது எதுவுமே ஹராமாக்கப்படலைன்னா அப்படின்னா என்ன, இஹ்ராம் கட்டிய பிறகு சில விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு விடும். நகம் களைவது, முடி களைவது, அருவருப்பான வார்த்தைகளை பேசுவது, சண்டையிடுவது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டு உள்ளது. அப்படி ஹலாலாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஹராம் ஆக்கப்படவில்லை அப்படின்னா அந்த தல்பியா சொல்லி நியத் செய்து தல்பியா சொல்லி ஹஜ்ஜுக்குண்டான காரியங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே தன்னுடைய ஒட்டகத்திற்கு மாலையிட்டு என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஒட்டகத்தை அனுப்பி வைத்தாங்க அப்படிங்கிறது. இந்த ஹதீஸும் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்